السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. அளவல்ல அருளும் நிகழல்ல அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முறித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயக காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரி நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லாஹ் சர்தாரே ஆயிலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்தியாவின் இஸ்லாம் எனக்கூடிய இந்தியா எங்கள் தாய்நாடு என்னும் தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி பேசக்கூடிய சமயங்களில் சொல்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் வந்தேரிகள், கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் என்றெல்லாம் வசைபாடிக்கொண்டு ஏதோ அரபு நாடுகளில் இருந்து இது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் என்பது போன்று சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் முதன்மையாக கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்பதாக நாம் சொல்கின்றோமே, இந்த தமிழகத்தில் தான் முதன்மையாக ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதில் வந்தார்கள், எப்படி வந்தார்கள்? அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டானே, இஹ்பிது, அல்லாஹ் சொன்னானே, நீங்கள் இறங்குங்கள், இந்த பூமிக்கு இறங்குங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்களையும் இரு நபர்களும் இறங்கியது இது இந்திய திருநாட்டில் தான். இன்று சொல்கின்றார்கள் அகண்ட பாரதம், அகண்ட இந்தியா என்பதாக அனைத்தையும் ஒன்றிணைந்த இந்தியாவாக இருந்த பொழுதுதான் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது. இன்று அது பிரிக்கப்பட்டு சிலவனாக இருக்கின்றது. சிலவனில் தான் முதன்மையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டது. முதல் மொழியாக பேசப்பட்டதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மொழிகள் தான். அப்படியானால் இந்த மனித சமுதாயம் தோன்றியதில் இருந்தே இன்று வரை இஸ்லாம் என்பது இந்த
திருநாட்டில் இந்திய திருநாட்டில் பங்கு கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. பூர்வீகம், இஸ்லாத்திற்குரிய பூர்வீகம் என்று எடுத்தால் அது இந்தியாவாகத்தான் இருக்கின்றது. சொல்லலாம், இன்னைக்கு அது இந்தியாவில் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடல்லவே, அது தனி நாடாக மாறிவிட்டது என்று சொன்னால், அவர்களுடைய வழித்தொண்டாக, அவர்களுடைய மகனாராக வரப்பட்டவர்கள், வழித்தொண்டாக வரப்பட்டவர்கள் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தவர்கள். அந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் தான் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஷீதுன்னா சேதாக போயிடுச்சு. சேதுபாபாவுடைய அந்த மன்னர் என்று சொல்கின்றார்களே, அவருடைய ஆட்சி காலம் என்பதுதான் யார் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு புரிந்து கொடுக்கின்றார்கள். அது ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்பது. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பொழுது எங்கு இறக்கப்பட்டார்கள் அங்கு இருந்து இவர்கள் தன்னுடைய மனைவியை தேடி அணைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜித்தாவில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இஸ்ரவேலில் இறக்கி வைக்கப்பட்டது. இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நீர்ப்பகுதியாக இல்லாமல் நிலப்பரப்பாக, மணல் பகுதியாக, மணல் திட்டாக இருந்த இடங்களில் அவர்கள் அங்கிருந்து நடந்து இந்த தமிழக வழியாகத்தான் அவர்கள் சென்றார்கள். அதுதான் நம்ம சொல்றோம், என்னது, இன்னைக்கும் போய் கூகுள் மேப்ல தட்டி பார்த்தா ஆதம்பாலம் இருக்கு. ஆதம்பாலம் என்பதுதான் இருக்கின்றது. ஆதம்பாலம் என்றால் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பாதையை தான் பாலமாக மாற்றுகின்றார்கள். சேசமுத்திரத்துடைய திட்டத்தின் கீழ் வரக்கூடிய சமயங்களில் அதை வேறொரு பெயர்களை சொல்லி தடுத்தார்களே, அது இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை சென்றவுடைய அந்த பாலத்தை தான் ஆதம்பாலம் என்பதாக இன்றும் கூகுள் மேப்புகளில் இருக்கக்கூடிய ஒன்று காட்டக்கூடியது மறைக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் இதை விட தெளிவாக சொல்வதாக இருந்தால் இதே ராமேஸ்வரத்தில் தான் ஹாபில் காபிலுடைய கபர்கள் இருக்கின்றது. யார் இந்த ஹாபில் காபில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகன்களுடைய இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாக இந்தியாவின் மீது பற்றுதல்களும் பாசங்களும் இருக்கக்கூடியது. அவர்களுடைய பொருள்களில் இருந்து, அவர்களுடைய உடைமைகளில் இருந்து அவர்களே இந்தியாவிற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர் நாட்டுடைய பற்றின் காரணமாக ஏனென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கமா நகரத்தில் பிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மண்ணின் மைந்தராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ரஜனி, இன்று நான் வெளியேறுகின்றேன். வெளியேறக்கூடிய சமயங்களில் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து வெளியேறிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், மக்காவை பார்த்து சொல்கின்றார்கள், இவர்கள் இந்த மக்கள் என்னை இங்கிருந்து விரட்டாவிட்டால் நான் உன்னிடமே இருந்திருப்பேன். ஊர்களிலே எனக்கு மிகவும் பிரியமான ஒரு ஊர் எது என்று தெரியுமா? இது மக்கா. என்னை விட்டும் இந்த மக்காவில் இருந்து நான் வெளியேறுவது, என்னை விட்டும் நான் வெளியேறுவது இவர்கள் விரட்டாவிட்டால் நிச்சயமாக உன்னிடமே நான் வசிப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து சொல்கின்றார்கள். ஏன்? நாட்டை நேசிப்பது அது ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள், தாய் நாட்டை நேசித்தார்கள், தாய் மொழியை நேசித்தார்கள். அதுதான் இன்றும் நான் சொல்லக்கூடியது. தாய் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாய் நாட்டை நேசிக்கவில்லை என்றால் அவன் இஸ்லாமியன் அல்ல, அவன் முழுமையான இஸ்லாமியனாக ஆனவனாக அல்ல. அதே போன்று தாய்மொழியை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
தாய்மொழியும் நேசிக்கவில்லை என்றால் அதற்கு பண்டங்கள், அதற்கு இளைஞர்கள் அதை சிதைக்கக்கூடிய அளவிற்கு வரும் பொழுது உங்கியறக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லித்தரக்கூடியது மார்க்கம். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லும் பொழுது குல்னா யஹ்பிது மின்ஹா ஜமீஅன், நீங்கள் எல்லாம் நீங்க இதை விட்டு இறங்குங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்க இதை விட்டு இந்த சொர்க்கத்தை விட்டு இறங்குங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது என்னிடமிருந்து உங்களுக்கு ஹுதன் நேரிய வழி வந்து கொண்டே இருக்கும். என்ன நேரிய வழி? அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும், ரசூல்மார்களை நேசிக்க வேண்டும், அதே போன்று மார்க்கத்தை, நம்முடைய சன்மார்க்கத்தை பிரியப்பட வேண்டும், நாட்டையும் நேசிக்க வேண்டும். அனைத்தையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. இதெல்லாம் இப்படி உங்களுக்கு நேரிய வழிகளை காட்டக்கூடிய ஒன்று வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் இந்த நேர் வழியை பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், அஞ்ச மாட்டார்கள், எந்த ஒருவனுக்குமே பயப்பட மாட்டார்கள். எந்த சாக்கள் வந்தாலும் சரி, எப்படி உள்ளவர்கள் வந்தாலும் சரி, எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஏன்? இன்றி ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து. சுதந்திரத்தை நாம் கொண்டாட இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும், ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அனைத்திற்குமே அந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சமயங்களில் முதன்மையாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நாமத்தான் இருப்போம், நாமத்தான் இருக்க வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, சிறிய நிகழ்வுகள். கைதமில்லத்துடைய இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் எம்பியாக இருக்கின்றார்கள். அந்த சமயங்களில் அங்கு ஏற்பட்டது உண்மையில் இஸ்லாத்திற்காக வேண்டிய, இஸ்லாமிய சமுதாயத்துடைய அனைத்து விதமான நன்மைகளுக்காக வேண்டிய அன்று அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அன்று அவர் குரல் கொடுத்தார். இன்னைக்கு யார் குரல் கொடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்முடைய சமுதாயத்துடைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் குறிதோண்டி புதைக்கக்கூடிய சமயங்களும் கூட குரல் கொடுக்கக்கூடியதற்கு நாதிகள் இல்லாத சூழ்நிலைகளாக, அநாதிகளாக விடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். அன்னைக்கு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது, ஆட்சி மொழியாக இதை கொண்டு வருவோம் என்பதாக. அப்பொழுது அவர்கள் சொன்னது வார்த்தைகள் உடனடியாக சொன்னது ஆட்சி மொழியாக. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இஸ்மாயில் சாஹிப், நீங்க சொல்லுங்க, ஆட்சி மொழியாக எதை கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வருவோம் என்பதாக. ஏனென்று தெரியுமா? மூத்த மொழியாக இருக்கக்கூடியது தமிழ், அதனால் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதாக சொன்னார். எல்லா ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எப்படி நீங்க இதை பார்த்து சொன்னீங்க? நீங்க ஒரு உருது பேசக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கின்றீர்கள், இதைத்தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சோம், ஆனா தமிழை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழ் என்னுடைய தாய்மொழி, உருது என்பது பிறமொழி, என் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து நான் பேசுகின்றேன், அதை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் குரல் கொடுத்தவர்கள் அன்று இருந்தார்கள். இன்று ஏன் இதை பற்றி நாம் அழுத்தி திருத்தி நாம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால், முன்பில் இருந்தே இஸ்லாம் என்பது இந்த மண்ணில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது, இருந்தது, இருக்கின்றது, இருக்கும். இந்தியா பாகிஸ்தானுடைய பிளவுகள் ஏற்படுது, இந்தியா பாகிஸ்தானுடைய பிளவுகள் ஏற்படுது. அப்ப நேரடியாக இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, பாகிஸ்தானுக்கு போ, எதை எடுத்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நாங்க பாகிஸ்தான் கபிர்ஸ்தானுக்கு கூட போக முடியாது, பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம். இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு சொல்லல, அன்றே சொன்னதுதான். உலமாக்கள் உறக்க சொன்ன விஷயங்கள் ஆலோசனை செய்யறாங்க. என்ன செய்வோம்? இப்படி ஒரு நாடு என்பதாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே
இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களும் ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடாக அங்கீகரிக்கப்படுகின்றது. அங்கு செல்வமா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சில உலமாக்கள் சொன்னார்கள். ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள் சொன்ன விஷயங்கள் என்னவென்று தெரியுமா? நாம் பிறந்தது இந்நாடு, இந்நாட்டிற்காக வேண்டி அதிகம் உயிர் தியாகம் செய்தது நாம், இந்த நாட்டில் இருந்து வளர்ந்தது நாம், அனைத்தும் இந்நாட்டில் தான் இருந்திருக்கின்றோம், இந்நாட்டைத்தான் நாம் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னார்கள், யாருடைய வற்புறுத்தலும் யாருடைய வற்புறுத்தல் செய்தாலும் கூட நாங்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம். ஏன்? நாங்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்தியாவில் தான் இருப்போம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் ஏற்றக்கூடிய சமயங்களும் கூட அன்று அம்பேத்கருடைய தொகுத்த அறிவிப்புகள் மதத்திற்குரிய அவர்கள் அனைவர்களுக்குரிய சுதந்திரமும் அனைத்து மதத்தினருக்கும் இருக்கின்றது. இதில் பாகுபாடு என்பது இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய வழிபாடுகளிலோ வணக்கங்களிலோ தலையிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அவரவர்களுடைய சுதந்திரத்தில் சுதந்திரமாக இருந்து அவர்களுடைய வழிபாடுகள் செய்யலாம். ஒரு வழிபாடுகள் செய்கின்றோம் என்பதை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு இடையூறு என்பதை செய்வது கூடாது. இது அரசியல் சாசன சட்டம். ஆனால் இந்த நீர்த்து போகின்றது. அது எந்த வழிகளெல்லாம் நீர்த்து போக வேண்டுமோ, எந்த வழிகளெல்லாம் நீர்க்கப்பட வேண்டுமோ அந்த வழிகளெல்லாம் நீர்க்க செய்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்திய நாட்டை பற்றி சொல்லும் பொழுது அருமையான முறைகளில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பூமியில் நிலப்பரப்புகளிலேயே மிகச் சிறந்த நிலப்பரப்பு எது என்று தெரியுமா? இந்த பூமியில் கிணறுகளில் மிகச் சிறந்த கிணறு எது என்று தெரியுமா? இந்த பூமியில் நறுமணங்களில் மிகச் சிறந்த நறுமணம் எது என்று தெரியுமா என்பதாக இந்த 3 கேள்விகளையும் தொடுத்து விட்டு சொல்கின்றார்கள். அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே ஆகச் சிறந்த பூமி நிலப்பரப்பு எது என்று தெரியுமா? காபத்துல்லாஹ். காபத்துல்லாஹ் தான் சிறந்த நிலப்பரப்பு. ஏன்? அல்லாஹ்வுடைய அர்ஷிற்கு நேர் கீழாக இருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நீர்களிலேயே மிகவும் சிறந்த நீர் எதென்று தெரியுமா? ஜம்சம் கிணறு. ஏனென்றால் எல்லா வியாதிகளுக்கும் யார் என்னாக எண்ணி குடிக்கின்றார்கள் ஜம்சம் நீரை, அதுவாக அவர்களுக்கு மாறும். ஒரு மனிதன் உணவாக எண்ணி ஜம்சம் தண்ணீரை குடிச்சான அல்லாஹு தஆலா அதற்கு உணவாக ஆக்குகின்றான். தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீராக எண்ணி குடித்தால் அவனுக்கு தாகத்தை தீர்க்கும். நோய்க்கு நிவாரணமாக எண்ணி அவன் நியத்து வைத்து குடித்தால், முழுமையான நியத்துடன் குடித்தால் அவனுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உறவு பார்ப்பதற்கு என்பதாக சிலர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. முஹம்மது என்பது ஒருவர் வந்திருக்கின்றாராம், மக்கமா நகரத்தில் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாராம், சொல்லிக் கொண்டு இருக்கின்றாராம் என்பதாக இது அப்படியே அரபி நாடுகள் எல்லாம், அண்டை நாடுகள் எல்லாம் பரவுகின்றது. அவர் என்னதான் சொல்கின்றார், என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பல்வேறு நபர்கள் வந்து இருப்பார்கள். அதுபோல ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்துறாரு காபத்துல்லாஹுல உட்கார்ந்து இருந்து பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள், பிறர்களுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். எத்தனை நாட்கள் என்று தெரியுமா? 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வாரம் 2 வாரம் அல்ல, 40 நாட்கள் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இன்னைக்கு 4 நாள் நம்மளை உட்கார்ந்து ஒரு மனுஷன் அப்படி அதோட பார்த்தான்னா மொத்தத்துக்கு விட்டு ஓடியே போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், தன்னுடைய தோழர்களை எப்படி அரவணைக்கின்றார்கள், எது போன்று பேசுகின்றார்கள், அவர்கள் வழிபாடுகள் எது போன்று இருக்கின்றது, எல்லாவற்றையும்
பார்க்கின்றார். பார்த்துவிட்டு 41வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகின்றார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 40 நாட்களாக, தினங்களாக உங்களை பார்க்கின்றேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகளாக, முன்னுள்ள நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றது. உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு அவர் கையை பிடித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னார். இது சொல்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹி கேட்டாங்க, எத்தனை நாளா பாத்துக்கிட்டீங்க? 40 நாளாவா? 40 நாளா நீங்க இங்க இருந்தீங்களே, உங்களை நாங்க கண்டுக்காம விட்டோமே, பார்க்காம விட்டோமே, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்கிற கூட நாங்கள் உங்களை கவனிக்காமல், நீங்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருந்த பொழுது உங்களை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோமே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த 40 தினத்திற்கு என்ன செய்தீர்கள், உங்களுடைய உணவிற்கு என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் 40 நாட்களும் இந்த ஜம்சம் தண்ணீரை தான் உணவாக எண்ணி அருந்தினேன். அதன் காரணமாக எனக்கு பசி என்பதே எடுக்கவில்லை, முற்றிலும் பசி என்பதே எனக்கு எடுக்கவில்லை, தீர்ந்து விட்டது என்பதாக சொன்னார். பெருமைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜம்சம் தண்ணீரை எதுவாக எண்ணி பருகிறீர்களோ அதுவாக உங்களுக்கு இருக்கும். அதனால் தான் சொல்லப்பட்டது, ஜம்சம் நீரை குடிக்கும் பொழுது உங்களுடைய நியத்துகளை, உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், சீராக்கிக் கொள்ளுங்கள். ஏதோ திட்டிக்கிட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட வந்துட்டாங்க கதை பேசிக்கிட்டே நம்ம ஜம்சம் தண்ணீரை குடிச்சோம்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஒரு ஹாஜிகள் வர்றாங்க, உங்களாவுக்கு போயிட்டு வர்றாங்க, அந்த சமயத்துல வந்த உடனே போய் பார்க்க போவோம், அதெல்லாம் போகணும், அதெல்லாம் ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் தான். அங்க போறது என்ன செய்வாங்க, வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருங்க, நமக்கு பேரிச்சம்பழம் ஜம்சம் தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே பேரிச்சம்பழத்தை இவர் சாப்பிட்டாரு, சாப்பிட்ட உடனே ஜம்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பலாயும் கழுவிக்கிட்டு இருப்பாரு. அவன் அப்படி ஆயிட்டான், அவன் இப்படி ஆயிட்டான், இந்த 40 நாள் இதாகி போச்சு, அதாகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, எல்லா பலாயும் கழுவிக்கிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இதுவே சொல்லிட்டு எல்லாம் இது எந்த காலத்திலையும் திருந்தாது, எந்த காலத்திலையும் இதாகாது, எனக்கு இல்ல உடம்பு தன்னுடைய நிலைமையை சொல்லுவார், எனக்கு உடம்பு இப்படி இருக்கு, உடம்பு அப்படி இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இது எப்ப தேங்குணமாக போதா தெரியலையே அப்படின்னு நோய் நொடி எல்லாம் சொல்லிக்கிட்டே ஜம்சம் தண்ணி குடிச்சாரு, நோய் நொடி எப்படி போகும்? எனக்கு இதிலிருந்து ஷிஃபா தர வேண்டும் என்பதாக எண்ணி குடித்தால் தானே உங்களுடைய எண்ணங்கள் அங்கு சீரானதானே அனைத்தும் சீராக ஆகும். இதை குடிப்பதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு பலன்களை அதிகப்படுத்தி தருவார் என்பதாக எண்ணி நாம் குடித்தால், நம்முடைய எண்ணங்கள் சரியான முறையில் எண்ணி குடித்தால் அது அதுவாக ஆகும். அடுத்து சொன்னாங்க, மூன்றாவதாக நறுமணங்களிலே மிகச் சிறந்த நறுமணம் எங்கு கிடைக்கக்கூடியது என்று தெரியுமா? எந்த நறுமணம் என்று தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய நறுமணங்கள். ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் பொழுது கொண்டு வந்ததுடைய இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தது அவங்கதான். ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல கொண்டு வந்தவங்க. அதிலிருந்து இவர்களுடைய மானங்களை மறைத்துக் கொண்டு ஆடைகளாக உடுத்திக் கொண்டு அன்று அவர்கள் வரப்பட்ட இந்த இடைதலைகள் இருக்கின்றதை நறுமணங்களை கொண்டு வந்ததும் அவர்கள்தான். அது அங்கு உதிர்த்தப்பட்டது, உதிர்த்திவிடப்பட்டது. முளைந்து அல்லாஹு தஆலா நறுமண பொருள்களாக, அதிகம் நறுமண பொருள்களாக இந்தியாவில் விளையக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்னு பதுதா என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உலகம் முழுவதும் இவர் பயணித்து வந்தவர். வாழ்ந்த இந்த மனிதர் உலகம் முழுவதும் பயணித்து வருகின்றார். 24 நாடுகள் பயணிக்கின்றார். பயணித்து விட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லியிருக்கான், சொல் நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், சீரத்தில் அருளி பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள், கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், எப்படி எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்காங்க நீங்க பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க போய்கிட்டு இருந்தோம், போன சமயத்துல இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கப்பட்ட இடம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றதே, ஃபஸீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், என்ன ஊருக்கு அந்த இடத்திற்கு போறோம். அங்க போய் பார்த்தோம், கடலுக்கும் இந்த மலைக்கு மத்தியில் 7
9 நாட்கள் நடக்கும் தூரம் உயரத்தில் இருக்கின்றது. அங்கு போய் சென்று பார்த்தோம். அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புனித பாதங்கள் பதிந்திருந்தது. சென்று பார்த்தவர்கள் சொல்கின்றார்கள், அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இந்திய திருநாட்டுடைய விஷயங்களில் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கக்கூடிய காலகட்டங்களிலேயே இஸ்லாம் என்பது மனிதத்தின் மூலியமாகவோ இதெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய அற்புதத்தை கண்டதின் மூலியமாக வந்தது இஸ்லாம். நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க நபியாக இருந்தா, அந்த மக்கத்தை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், குறைஷிகள் சொன்னார்கள், நீங்கள் நபியாக இருந்தா இரவு நேரத்தில் அமாவாசை இருள பௌர்ணமி, முழுமையான பௌர்ணமி வர வேண்டும், சந்திரன், அந்த சந்திரனை நீங்கள் 2ஆக பிளக்க வேண்டும், மீண்டும் ஒட்டி அனுப்ப வேண்டும். நாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டோம். ரசூலுல்லாஹி அதே போல செஞ்சாங்க. அழைத்தார்கள், சந்திரன் வந்தது, நிலவை பிடித்தார்கள், 2ஆக உடைத்தார்கள், மீண்டும் ஒட்ட வைத்தார்கள், விட்டார்கள், சென்று பறந்தது. இந்த ஆச்சரியத்தை கண்டு கொண்டிருந்தவர்கள், அங்கே இருந்தவர்கள், இவர் ஏதோ மேஜிக் செய்கிறாருங்க, இவர் ஏதோ ஒரு சூனியக்காரர் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அன்று இந்திய நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த கேரளாவுடைய அந்த பூமிக்கு பேரை கேரளான்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஹைருல்லாங்கிறது அசல் பேரு. ஹைருல்லாங்கிறது அல்லாஹ்வின் சிறந்த பூமி என்பதாக அதற்குரிய பெயர், அசல் பேரு. ஹைருல்லா 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 கேரளாவாக மாறிடுச்சு, மறுப்பற்றதுதான். இந்த பூமியில் நான் பார்த்து கொண்டிருந்த மன்னர் அன்று கண்ட மன்னர் கேட்கின்றார், இது எங்கு நடந்தது, இது என்ன ஒரு அதிர்ச்சியம் நடந்திருக்கின்றது என்னவென்று தன்னுடைய ஒத்தனையிடம் இருந்து அனுப்பி கேட்கின்றார். இதனுடைய விளக்கங்களை சொல்லப்படுகின்றது. அவரை நான் காண வேண்டும் என்பதாக தன்னுடைய அரசவை அழைத்து விட்டுவிட்டு சென்றவர்தான். இன்றும் அவர் வரவில்லை. ரசூலை பார்த்தார், கண்டார். தன்னிடம் வந்திருந்த மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கையூரில் என்று சொல்லக்கூடிய அந்த சேரமான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் அந்த இடங்களில் பள்ளிகளாக அமைங்கள் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் இந்தியாவில் அங்கு அமைக்கப்பட்டது கிபி 612ஆம் ஆண்டு. இஸ்லாம் என்பது அதற்கு பின்னால் வணிகங்கள் வந்தார்கள், அவர்களுடைய செயல் நடை உரைகள் எல்லாம் பார்த்தார்கள், திருந்தினார்கள், இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வாழ்முனையில் எப்பொழுதும் இஸ்லாம் நமக்கு பரப்பவில்லை. இஸ்லாம் அடுத்தவர்களுக்கு பரப்பிருந்து வரவழைத்து கொண்டு வந்ததல்ல. ஆம், ஆதி காலத்திலிருந்து, ஆதி அந்தத்திலிருந்து, ஆரம்பத்திலிருந்து வரப்பட்டது இஸ்லாம். இந்த இந்திய நாட்டில், இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடியது. மருகிருக்கும், மீண்டும் பெருகிருக்கும், மருகிருக்கும், பெருகிருக்கும், இப்பொழுது பெருகிக் கொண்டிருக்கின்றது. இதை மறுபடிக்க வேண்டும் என்பதாக சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இதுவேதான் எங்கள் மொழிப்பாடு என்பதாக கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரைக்கு நிறைவு செய்கின்றேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.